பொறைக்க நடிப்பு பத்தலையடா இருக்கையில் அம்மாவை கவனிக்காம ஒருவேளை சோறை போட்டு 1000 கண்டென்ட் போட்ட தெல்லவாரி தெருப்பூர்க்கி உன்னையெல்லாம் என்னத்த சொல்ல அம்மா நாடகம் போடுறியா போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே எங்கள் அம்மா பார்த்தாடுதே எனக்கு போட்டா பார்த்தவனே தான் இவருக்கு நடிப்பு அட்டா வேற லெவலுடா. அப்படியெல்லாம் நீ தாயை மதிக்கிறவனா நம்ம தாய் நம்ம தகப்பனோட எப்படி இருந்து வாழ்ந்து நம்மளை அந்த தருதலை 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் ஒரே புருஷனுக்காக நேர்ந்து தவம் இருந்து நம்மளை நெய்யால விளக்கேற்றி பெற்றிருக்காங்க. நாம் இப்படி வந்து ஒரு அவுசாரியோட வாழ்ந்துக்கிட்டு கட்டுன பொண்டாட்டிய கண்ணீரும் கம்பளையுமா கேஸும் கோர்ட்டுமா அலைய விடலாமா அப்படின்னு உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சியோட நீ இருந்து பேசுறதா இருந்தா மட்டும்தான் ஆண்டே உன்னை காப்பாற்றுவான் எந்த விஷயமா இருந்தாலும். நான் நினச்சேன்னா கேஸ் கொடுக்குறதுக்கு ஃபுல் பவர் இருக்குது. நீ 2 தடவை ஸ்டேஷனுக்கு வந்து உன்னைய நான் பாவம் மன்னிப்பு கொடுத்தது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்கிற பார்த்தியா அங்கே நிற்கிற. அதை எப்படி சொல்கிற ஆரம்பிக்கும் போதே அம்மா போட்டாவை தரிசனம் கொடுத்துட்டு ஒரு வாரமாக யூடியூப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியும். எனக்கும் சுமிக்கும் நடக்கிற பிரச்சனை. இவ கள்ள புருஷனும் யார் கள்ள குத்தியா கூட நீ நடத்துகிற நீ சொல்கிறியா? கள்ள புருஷன் இருக்கும்போது அர்த்தம் தெரியுமா? நான் எவனோடைய புருஷனை எவளோடைய கண்ணீரை ஏன்னா வாழ்க்கையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால புருஷனை நான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? கல்யாணம் ஆகாத ஒரு நபரை நீ உக்காந்துக்கிட்டு கதையாக கட்டி விட்ற. அப்படி இருந்தாத்தான் நீ சொன்ன மாதிரி கள்ள காதல்னு சொல்லலாம். பக்கத்தில் ஒருத்தர் இப்போ நீ வாழ்கிற அந்த மாதிரி இருந்தால் கள்ள உறவுன்னு சொல்லலாம். இதில் எதுவுமே இல்லையே. அங்கேருந்து ஒரு ஸ்பேனர் எடுத்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குற மனுஷனே நீ இவ்வளோ ஆட்டி படைக்கிறியே. நீ எல்லாம் ஆட்டி படைச்சிட்டா நான் உன்னை விட்டுருவேனா? சொல்லேன். கொஞ்சம் கூட உனக்குள்ள லைவ் டெலிகாஸ்டாக குடிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டு கூத்தடிச்சுக்கிட்டு ஊராக காரில் கூட்டிக்கிட்டு ஊர் மேய்ச்சிக்கிட்டு குத்தாலத்துக்கு குளிக்க போகிறியா? இப்போ நீ குத்தாலத்துக்கு போகிற குளியல் தான் கடைசி குளியல். இப்போ தான் எனக்கு தெரியுது. ஐயோ ஆட்சியெல்லாம் எவ்வளோ மாறிடுச்சு, சட்டத்திட்டங்கள் எவ்வளோ பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு. என் அன்பு சகோதரர்கள் ஒருத்தவர் லாயர் வந்து சொல்லியிருக்கிறாரு, கேஸை ஆரம்பிக்கலாம், எனக்கு 10 பைசா தர வேண்டாம், இவன் மேலே மான நஷ்டீடு வழக்கு 2 பேர் மேலேயுமே போடுங்க. உட்காந்து அவதூறு வார்த்தைகளை பரப்பிக்கிட்டு அவன் இருக்கான் இவன் இருக்கான், இவனால தான் விட்டுட்டு போனேன், அவனால தான் விட்டுட்டு போனேன், இந்த பொண்டாட்டி இல்லை புள்ள இல்லை குடும்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி டைவர்ஸ் கொடுக்காம இப்படி இல்லீகல் வாழ்க்கை வாழ்ந்தா சட்டப்படி 5 வருஷம் கடுங்காவல் தண்டனையா போட்டுருவோம்மா அவன் மேலே. நீ எல்லாம் உக்காந்துக்கிட்டு உருட்டுற. இவளும் சேர்ந்துக்கிட்டு நான் சொல்லணும், இந்த சூனியக்காரி சுப்பம்மாவும் பல குடும்பத்தை கெடுத்த கப்பம்மாவும் சும்மா கிடக்கிற இந்த சோத்துக்கு செத்தவனும் 2 சேர்ந்துக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு என்னையவே சொரிஞ்சுக்கிட்டு மொகரைய பாரு மொகரைய. அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன் யூடியூப் கேஸ் விஷயம் மட்டும் எடுக்க மாட்டாங்க, மற்றவங்க விஷயமெல்லாம் எடுப்பாங்களா? காசு பணம் திட்டு மணி எதுவாக இருந்தாலும் நியாயம் தான் நிலைக்கும், நியாயம் ஜெயிக்கும். நீ என்ன அதேன் காசை கொடுத்து என்ன அதே வேலை பார்த்தாலும் காசை கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, காசை கொடுத்து என்னையை தூக்கி உள்ளே போட பார்ப்பீங்க. அதெல்லாம் நடக்குமா? ஆண்டவே இருக்கான்ல, அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். நான் கொடுக்குறோம் ஒவ்வொரு சாபமும் நான் வடிக்கிற கண்ணீரும் குமுறலும் உங்களை எல்லாத்தையும் பற்றிக்கிட்டு எரியும். ஆண்டவன் ஆடை விட்டு தான் வேடிக்கை பார்த்தா ஆரவாரமாக எரியிற விளக்க அனுப்பான். வெயிட் பண்ணுங்க. ஏண்டா டேய் ஓசிச்சோறு திங்கிற நீயே இன்னும் ஆட்டம் ஆடுறனா அந்த ஓசி முண்டை ஓசிக்கு வந்து படுக்க வந்திருக்காவார் ஈஸியாக வீடு வாங்கிடலான்ட்டு. அந்த வேசிக்கு இருக்கிற கொழுப்பும் உங்கள் 2 பேத்துக்கு இருக்கிறதுல நான் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கேன், எனக்கு இருக்காது சொரிப்பையிலே. செம்ம பேசின விஷயத்தை ஏண்டி அடி இந்த அல்லக்கைகள் அவுசாரிகள்லாம் இங்கே வாங்கடி. பேசின விஷயத்தையே பேசுகிறேன் ஏண்டி நல்லா வாயில் வருது. அவன் பேசினதுக்கப்புறம் நான் வீடியோ போகிறேன் குடியாரி முண்டையிலா? அவன் பேசுறதுக்கு நான் பதில் கொடுக்க வேணாம்? அரைச்சமாவே அரைக்கிற அங்கே போய் கேளுங்கடா மென்டல் குணாக்களா. நான் இல்லைன்னா அவங்களுக்கு கண்டென்ட் இல்லை தெரியுதா? இதுலேருந்து அந்த காலையில் ஒரு அவுசாரி டைட்டில் வச்சுருக்கா பாரு, 10 பொருத்தம் அவளுக்கு பக்காவாக இருக்குது. அவளுக்கு இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன், பதில் அவர் கொடுப்பாரு. சரி. அப்புறம் நீங்கள் மட்டும் யாரையுமே புள்ள இல்லாதவ மலடி இதெல்லாம் பேசலாம். அவன் புருஷன் ஆம்பளை இல்லை ஆம்பளைத்தன்மை இல்லாதவன், அவன் வந்து என்னது பொம்பளை பொறுக்கி பொண்டுகப்பைய இதெல்லாம் பேசலாம். இதெல்லாம் கேஸ் எடுக்க மாட்டாங்களா சொல்லு? அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை, ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா இன்னொருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அது அவங்களுக்கு அவங்களுடைய அருமை இன்னும் தெரியணும்,
வலிக்கணும், அதுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்களா? அதை விட்டுட்டு கள்ள உறவுக்கு சப்போர்ட் கொடுத்து நம்ம நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ணை வந்து நம்ம காயப்படுத்தலாமான்னு நினைக்கலையே கடுகளவு கூட ஆண்டை விட்டுருவானா? சொல்லுங்க. அதுவும் பாவம், நான் எதுவுமே சொல்லாத ஒருத்திய மலடின்னு சொன்னனா, சொன்னவளை விட்டுட்டாங்க. சொன்ன சொறி முட்டையை விட்டுப்புட்டு சும்மா இருக்கிறவள சொறிகிறாளுங்க. அப்போ இவளுகெல்லாம் எப்படிப்பட்டவளுகளா இருப்பாளுகன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கோங்க. நான் எதையும் சந்திக்க தயாராக தான் இருக்கேன். பரவாயில்ல, வரட்டும். உங்களை கட்டுகளை கூட உங்ககிட்ட ஓங்காலில் வந்து விடுக மாட்டேன். நீ எல்லாம் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? எல்லாம் நாங்கள் எந்த ஆளுக்காள் ஒவ்வொரு கேஸை போடலாம். நான் தான் சிஎஸ்ஆர் வாங்குகிறேன், தான் வாங்க போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன். நாங்களும் எங்களுக்கும் சொல்ல தெரியும், எங்களுக்கும் பண்ண தெரியும். முன்ன இருந்த சுமி இல்லை. ஏண்டா 3ஆவதுக்கு மூத்திர சந்தில் ஒதுங்கினவளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீ அத்தனை விஷயம் கற்று தரும்போது ஒத்தவன் கற்று தர்றதுல கத்துறா. நீ இல்லைன்னா அவன் அம்மன் ஜல்லிக்கு தேரமாட்டான். இல்லாத ஒரு பொய் வழக்க போட்டு என்னை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு என்ன பிளானு? சொல்லுங்க. சிரிப்பு தான் வருது உங்களையெல்லாம் நினச்சாலே. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுத்துட்டாங்களாம். ஐயோ ஐயோ, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டா. ஏன் ராசா கவட்ட ராசா ஒருத்தி வந்து புள்ள விஷயத்தில் ஆரம்பத்துலேயே அவள் தான் வந்தாண்ட, அப்புறம் ஏன் முழுசாக வரல? 10,000 கொடுத்து ஒரு லாயரை பிடிச்சாலாம். அதுக்கப்புறம் அது காணாமே போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஐயோ 10,000 கொடுத்துட்டேன் 10,000 கொடுத்துட்டு பதறிக்கிட்டு இருந்தியாம்லையா கவட்டராசா? கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அம்மன் சொல்லி செலவு. ஐயோ இவங்கள பேசி பேசி எனக்கு தலை அரிக்குதே. அப்படி உடனே ஐயோ 10,000 செலவாயிடுச்சு 10,000 செலவாயிடுச்சுன்னு ஓசியில் ஓடமாஸ் தடவுறதுக்கு தான் நான் தொங்கோச்சியை தேடி போனேன். பாவம், பாவப்பட்ட ஜென்மம்டா, பாவப்பட்ட ஜென்மம். நம்ம குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்குது. அண்ணன் மேலே பாசம் வச்சதுக்கும் அனுபவிச்சிருச்சு. அவங்க பொண்டாட்டிக்கும் அப்பாட்டிக்கும் சேர்ந்து உதவி செஞ்சதுக்கும் அனுபவிச்சிருச்சு. அது பெத்த பிள்ளைக்கும் அனுபவிச்சிருச்சு. இந்த பிள்ளைக்கா இருக்கட்டும் அந்த பிள்ளைக்கா இருக்கட்டும். அதெல்லாம் நீ நன்றியவே மறந்துட்ட. எப்பாற்பட்ட நன்றி அடப்பாவி. கேஸ் விஷயமா போய் அந்த பிள்ளைக்கு விஷயமா போகையில் அத்தனை விஷயத்துக்கும் பண உதவி அது பண்ணி இது பண்ணி உன்னை 10 காசு உங்ககிட்ட வாங்காமல் உனக்கு அப்பப்போ கேட்குற பிச்சையெல்லாம் போட்டு எவ்வளோ யார் என்ன சொன்னாலும் எங்கள் அண்ணன் விட்டு கொடுக்காம இருந்த உறவை இன்னைக்கு ஏன் வேணவே வேணான்னு ஒதுக்குதுன்னு கூட உனக்கு புரியலையே. அவளெல்லாம் பேசுகிறாளே ஒருத்தி, அந்த முண்டை எங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு எத்தனை தொழில் பண்ணுறவளுகள்லாம் உட்காந்துக்கிட்டு யோக்கியம் மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தியாக குடும்பம் நடத்துகிற மாதிரியெல்லாம் உட்காந்து உருட்டுறாளுக காருக்குள்ள. அவளுகளெல்லாம் நீ என்ன பண்ணலாம்? அதை விட்டுட்டு அவளுகளை பேச விட்டு வேடிக்கையை பார்த்துக்கிட்டு அதுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிற. என்னென்ன பேசுகிறா தெரியுமா? எப்படியெல்லாம் பேசுகிறா தெரியுமா? உனக்கு தெரியுமா? நீ எப்படி தெரியும்? நீ குடியார பையன். அந்த குடியாரி முண்டியோட குடிச்சு விட்டு குப்புறக்கப்படுத்திட்டு குசுவை விட்டுட்டு கிடக்கிறவன் நீனு. அது எப்படி 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 இப்போ அதுக்கு ஏதாவது தட்டி கேளுங்கன்னு நான் எவ்வளோ அழுதுருப்பேன். நம்ம புள்ள விஷயத்துக்காக அப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லி தட்டி கேளுங்கன்னு அழுதுருக்கனே. அதெல்லாம் ப்ரொமோட் ஆயிரும். அதை பண்ணக்கூடாது. அவங்கள பேசுகிறவங்களெல்லாம் ப்ரொமோட் ஆயிடுவாளுங்க. பேசன்னு சொல்லி இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ரொமோட்டு ஒவ்வொருலையும் சூப்பர் சாட்டை நீ என்ன இப்போ நீ பண்ணுறது? சி, இத்தனோண்டுக்கே நீ இவ்வளோ ப்ரொமோட்டு கொடுக்குறியே. அவங்க எம்புடி செஞ்சுருக்காங்க, நீ எப்படி ஒசத்தியாக கொண்டு வந்துருக்கணும். அவங்கன்னா உங்கள்கிட்டங்களெல்லாம் என்னை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி எதுவும் செஞ்சாங்களா? இல்லை ப்ரொமோட் கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு பர்சனலாகவோ இல்லை லைவாவோ காசு போட்டு எதுவும் சொன்னாங்களா? அவங்க வச்ச பாசத்துக்கு பொறுமையின் சிகரத்தை சோதித்ததுக்கு ஆண்டை உங்களை சும்மா விட மாட்டான். அத்தனை பெண்களின் கண்ணீரும் பாருங்க எப்படி அனுபவிக்க போகிறீங்க மட்டும் பாருங்கள். உங்களுக்கு எண்டு கார்டு ஆண்டைவன் போட்டேன். அப்போ தெரியும் ஒவ்வொருத்தரையும் வலி வேதனை. ஏண்டா அங்கிட்டு உருட்டு கிளவி என்ன உருட்டுறா? அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. கட்டுன பொண்டாட்டி போட்டாவை எடுத்து போட்டு அவள் வாயில் வைக்கிற வாழைப்பழத்தை தூக்கி எனக்கு வைக்கிற மாதிரி வச்சு போட்டிருக்கா. அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை. அவன் அந்த கஸ்டமருக்கு காலை விரிச்சவ அக்களை தூக்கிக்கிட்டு போஸ்ட் கொடுத்துருக்கணும்னு போட்டா போட்டிருக்கிறா, வீடியோ போட்டிருக்கா. அதை கேட்க துப்பு இல்லை. துப்பு கட்டவனே, நீ உக்காந்து இருக்கிறவங்கள பூரா ரொம்ப பெருமையாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு திரியிற. தருதலை கழுதுகிறா. பெத்த பிள்ளைய பேசுகிறா,
ஆ எவனுக்கோ பெத்த பிள்ளைய எவன்கிட்டயோ உட்காந்து வளர்த்துக்கிட்டு கிடக்குறா. அவள் பிள்ளைய சொல்கிறதுக்கு நீ கோர்ட்டும் கேஸும் அலைஞ்சிக்கிட்டு திரியிற. ஆ உன் பிள்ளைய ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்காளே, அதுக்கு உனக்கு துப்பு இருக்கா? கேட்டால் ஒரு மாதத்தில் போயிடுவா, 2 மாதத்தில் போயிடுவா. கதை கட்டுற கருவாட்டு பயலே, கண்டென்ட்டுக்கு போகிறந்தவனே. எப்படா விடியும் சுமி மூத்திரத்தை குட்டிக்கணுன்னு காத்துக்கிட்டு கிடக்குற நாதாரி எச்சக்களை எடுவட்ட நாய்களா. அப்புறம் என்னமோ கார கிளவியை நான் வீடியோ போட்டுட்டு டெலிட்டு கொடுத்துட்டேன். நான் பயந்துக்கிட்டு, நான்லாம் பயப்படலை. சேனலே போனாலும் பரவாயில்லன்னு போட்டுருவேன். அது ஏஐ வீடியோ தானே. நான் எதுக்கு போட்டேன் தெரியுமா? அவள் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா. அதனால் அவளுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் போட்டேன். அதாவது அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயங்களை போட்டாக்களோ ஆடியோக்கள் வீடியோக்கள் போடக்கூடாது, போடக்கூடாதுன்னு அவள் அது சட்டத்திட்டத்தை படித்த சந்துக்குள்ளே காரை விட்டவ அவள் சொல்கிறா. அப்போ சொல்லிவிட்டு என் வீடியோக்கு மட்டும் ஃபோட்டோவோ வீடியோவோ ஆடியோவோ வெளியிட்டக்கூடாதுன்னு கோர்ட்டில், எந்த கோர்ட்டில் உனக்கு தனிப்பட்டு உனக்கு ஆர்டர் கிழிச்சாங்க? ஏண்டி கிறுக்கு முண்டை? கிழிக்கிறாங்களாக்க? எங்களுக்குன்னு சட்டத்திட்டம் தெரியாத அளவுக்கு கூமுட்டி ஆகிட்டேனானு இப்போ எல்லாம் பார்க்குறது. என் உறவுகள் பூரா வெறுமே சுமிமா நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. இப்படி அப்படி உருட்டு கிளவி போட்டுருவாங்களோ என்னமோன்னு உருட்டுறா. அப்போ நாங்கள் மட்டும் என் யூடியூப் கேஸ்னு எங்களுக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். நீங்கள் உங்கள் கீழே இருக்க சாமானை மூடிக்கிட்டு கிடங்க. ஓகேவா? அவக்கு விடிய விடிய பார்க்கட்டும். விடியறக்குள்ளே நான் வீடியோவை டெலிட்டு கொடுத்துருவான். அவள் தெரிஞ்சால் போதுன்றக்காக தான் போட்டேன். நீ அதுக்கு முன்னாடி ஏன் ப்ரைவேட்டில் உடனே போட்டேன் டெலிட்டு கொடுத்தேன்னா, பிள்ளைய பூரா பயப்படுது ஏன் கூட இருக்கிறதுக்கெல்லாம். ஐயோ ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க, பதறுதுங்க. அதுக்காக தூக்கி நான் வந்து டெலிட்டு கொடுத்தேன். டெலிட்டு கொடுக்கல, ப்ரைவேட்டில் கொடுத்துருக்குறேன். ரைட்டா? பயந்துக்கிட்டுலாம் யாருக்கும் பயந்துக்கிட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவளுக்கெல்லாம் திண்ணக்கமாக எந்த திண்ணக்கத்தில் ஏன் போட்டாவை போட்டிருக்கா? இந்த ஆரம்பிப்போம். அவளுக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டால் தான் அவள் அடங்குவா, அவள் சூத்து அடக்குவான்னு நினைக்கிறேன். அது சொறி முண்டை வெளியே வந்து சும்மா ஆட மாட்டாமல் ஆடிக்கிட்டு கிடக்குறா. வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து சேனலுக்கு அதுதான் நான் கேட்கணும். கள்ளக்குத்தியாடோ சேர்ந்துக்கிட்டு நீங்கள் எப்படி கும்மாளம் போட்டுக்கிட்டு 2 பேரும் எங்கள் 2 பேர்த்தையும் கண்டென்ட் எடுத்து போட்டு காசு சம்பாரிச்சு அந்த கண்டவனுக்கு காலை விரிச்ச கவட்டைக்குள்ளே எப்படி நீ கொட்டுற? கள்ள உறவுல கள்ள வப்பாட்டிக்காக தெருமறிஞ்ச திருசிறுக்கியோட நீ கூத்தடிச்சுக்கிட்டு எங்களை கண்டென்ட் எடுத்து போட்டு நீ அசிங்கமாக பேசுவ. நாங்கள் அதை கேட்டுக்கிட்டு தாங்கிக்கிட்டு கிடக்கணும். நீ அதுக்கு நாங்கள் ட்ரோல் பண்ணால் உங்களுக்கு வலிக்குது. நீ அடி, ரிப்போர்ட் அடி. அதுக்கப்புறம் உனக்கு நான் அடிப்பேன் பாரு, லைஃப்பில் செம்ம அடி கொடுப்பேன். வெயிட் பண்ணு. இட்லி மாமா, இட்லி மாமா. இப்போல்லாம் இட்லியை பற்றி பேசுகிறதே இல்லை. இட்லி மாமா, மினி இட்லின்னு எவனா சொன்னால் கூட அலறாரு இட்லி மாமா. அந்த பயம் இருக்கணும்.